நலமாக இருக்க டிப்ஸ் ஒன்று பார்க்கலாமா? முள்ளங்கி சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள்: அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு வேர்க்கடலை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே சீரகம், தனியா இது ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி பேனில் போட்டுட்டு கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஆயில் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அந்த பேனில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச முள்ளங்கி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு, புளி, பெருங்காயம் மூணுத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டேஸ்டியான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். எண்ணெய் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதில் கொட்டிடலாம். இப்போ டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி. இது ராகி தோசையோட இன்றைக்கி இதை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.